வணக்கம். என் பெயர் தேவபிரசன்னா. நான் நாஸ்ரித் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் இப்போ புயலோட ப்ரிகாஷன்ஸ் பத்தி சொல்ல வந்திருக்கேன். நம்மளுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுடைய கட்டமைப்பு எல்லாம் சீரா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அதிக காற்று அடிக்கிறதுனால இந்த ஓட்டு வீட்டுல இருக்கிறவங்க, ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு இருக்கிறவங்க, கூரை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் போன்ஸ், அதுக்கப்புறம் பவர் பேங்க் இதெல்லாம் ஃபுல் சார்ஜ்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு மின்சார தடை ஏற்படும் போது தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால எல்லாருமே டேங்க் ஃபுல்லா தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. குடிநீரை சேமித்து வச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை இன்டர்நெட் தடைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரேடியோஸ் யூஸ் ஆகும். ஸோ ரேடியோஸ் எல்லாம் பாதுகாப்பா எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளம் தேங்குற பகுதியில இருந்தீங்கன்னா எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோரை தவிர்த்துட்டு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு எல்லாரும் ஸ்டே பண்ணுங்க. உங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி காய்கறிகள், மெடிசன்ஸ், அப்புறம் கேண்டில், இது விளக்கு, மேட்ச் பாக்ஸ், இதெல்லாமே நம்மளுக்கு அத்தியாவசிய பொருட்கள். இதெல்லாம் நீங்க கரண்ட் இல்லாத போது நீங்க இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வண்டி, கார் இதெல்லாம் நீங்க எல்லாம் சேஃபஸ்ட் பிளேஸ்ல விடுங்க. வெள்ளம் தேங்குற பகுதியில விட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நம்ம வெளியே போய் வாங்க முடியாது. அதே மாதிரி யாரும் மரத்துக்கு கீழே நின்று மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. யாரும் இந்த வெள்ளத்துல வெளியே போகாது. அதனால இந்த புயலோட தாக்கத்தினால யாருமே மேக்சிமம் வெளியே போகாதீங்க. கடலோர பகுதியில இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேஃபா இருங்க. உங்களோட வீட்டை விட்டு யாரும் வெளியே போகாதீங்க. எல்லாருமே வீட்டு உள்ளே இருங்க. அளவுக்கு நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்களும், உங்க உறவினர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா அவங்க மத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆகும். எல்லாரும் வீட்டு உள்ளே இருங்க, சேஃபா இருங்க. நன்றி, வணக்கம்.